கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது கலாத்தியர் நிருபத்திலே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால், நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம், அறுவடை செய்வோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிற ஒரு காரியம் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் நன்மை செய்கிற ஒரு காரியம், நன்மை செய்யணும். அதாவது நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா சோர்ந்து போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். நாம் செய்கிற நன்மையினால் சில நேரங்களில் நம்ம நன்மை செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும். அதாவது எப்படி சோர்வு அப்படின்னா, நாம் நன்மை செஞ்ச இடத்துல நாம் சில காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம யாருக்கு நன்மை செய்தோமோ அவங்களிடத்துல சில பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்கிறோம். பிரதிபலன் என்று சொன்னால் நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க, நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, நமக்கு சாதகமாக இருப்பாங்க, நம்மை குறித்து அவங்க சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லி பல விதங்களிலே நாம் அவங்களிடத்துல எதிர்பார்க்கிறோம். நாம் நன்மை செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம யாருக்கு நன்மை செய்தோமோ நம்ம நன்மை செய்த இடத்துல சில பிரதிபலனை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நன்மையை பெற்றுக்கொண்டவங்க புறக்கணிக்கிறதுனால, நம்மை விட்டு கடந்து போவதனால நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி எண்ணங்கள் வருது. இப்போ நம்ம யாருக்கும் நன்மை செய்யக்கூடாது, யாருக்கும் செய்யக்கூடாது அப்படி நம்ம நினைக்கிறோம். அது தவறான காரியம். நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யணும். நம்ம நன்மை செய்கிற இடத்துல, நாம் நன்மை செய்கிற நபர்களிடத்தில், மனுஷரிடத்தில் நாம் எதையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எந்த நன்மை செய்தாலும், நம்ம எந்த காரியங்கள் நம்ம கர்த்தர் மகிமைக்காக செய்யும் பொழுது நம்ம செய்கிற நன்மைகளுக்கு பிரதிபலனை தேவன் உங்களுக்கு தருவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் அந்த நாட்களில் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்ய வேண்டும். நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கும், எல்லா நன்மைகளுக்கும் பிரதிபலனை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். நீங்கள் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நீங்கள் செய்த நன்மைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். நம்ம வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து பெறக்கூடாது. நம்ம யாருக்கும் நன்மை செய்யக்கூடாது, நம்ம யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. எல்லாருமே அப்படி தான் நம்ம நினச்சி அப்படி சோர்ந்து போயிடவே கூடாது. நாம் செய்யக்கூடிய நன்மையை நம்ம கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக தொடர்ந்து நாம் நன்மை செய்யணும். மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவங்களாக, மற்றவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்கணும். நிச்சயமாய் அதற்கேற்ற பிரதிபலனை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஏற்ற காலத்தில் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நல்ல ஒரு அறுவடையை நீங்கள் அறுப்பீர்கள், நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், பிரதிபலனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் சகலத்தில் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீ மகிமைப்படும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று சொல்லி பார்க்கிறோம். தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாகவே அருமையான நமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அறுவடைய, ஆண்டவரே, பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.